Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவின் தலையாக விளங்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ச்சியாக 2 நாட்களாக இரவு நேர தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. இரவிலிருந்தே பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வந்தது. தாக்குதல் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இன்று அதிகாலை ஜம்மு மாநிலத்தில் குறிப்பாக உரி மற்றும் குப்வாரா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதிகள் எந்த நிலைக்கு மாறி இருக்கின்றது என்பது குறித்தான புதிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பார்க்கலாம். உரி உரி ये सब बजी था पहली ये सब बजी आकर जमीन में दाएं दिखता बाइक कर ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு குப்வாரா மற்றும் உரியில் ஏற்பட்டுள்ள அந்த சேதங்களை தான் காட்சி வடிவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக கர்னல் பிரின்ஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது நாளாக இரவு நேர தாக்குதலை பாகிஸ்தான் நிகழ்த்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களும் சொட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்த இரவு நேர தாக்குதலை பற்றி குறிப்பிடுங்கள். நீங்களும் இந்த காட்சியில பார்த்திருப்பீங்க, குப்வாரா மற்றும் உரியில எந்த அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது என்று. நன்றி. சற்று நேரத்துக்கு முன் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நான் அந்த 3 முப்படை எப்படி இன்வால்வ் ஆகுதுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கன்கிராச்சுலேஷன். 2வது நான் சொல்றதுக்கு முன்னால் இது சொல்ல விரும்புறேன். நம்ம நம்ம நாட்டு மக்கள், எஸ்பெஷலி தமிழ் மக்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல் மூலமா, எந்த சேனல் மூலமாவோ, தமிழ் ஒரு இல்ல இங்கிலீஷ் நியூஸ் சேனல் மூலமாவோ எடுக்கிறது தான் முறை. நிறைய ஃபேக் நியூஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃபேக் நியூஸ்ல பழைய வீடியோ எல்லாம் போட்டு ஜென்ரேட் ஆகுது. அது நம்பாம அந்த உங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்ல ரீல்ஸ்ல அந்த வர அதெல்லாம் நம்பாம நம்ம நியூஸ் சேனல் மூலமா அதிகாரப்பூர்வமா அதுக்காக தான் இந்த மீடியா பிரீஃபிங் பண்றாங்க. 10 மணிக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதை நம்பணும்னு நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி, விமானம் நேத்து 2 விமானத்தை நம்ம தகர்த்தினதா நியூஸ். ஆனா டிஃபென்ஸ் சோர்சஸ் அபிஷியலா இது கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு F-16 ஒரு J-70 நம்ம நேற்று நைட்டு தகர்த்தனா நியூஸ். அது கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபர்மேஷன் வரட்டும். மற்றபடி ட்ரோன்ஸ் 50 ட்ரோன்ஸ் வந்ததாகவும் நியூஸ் இருக்கு. ட்ரோன்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸை கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வச்சு நம்ம தகர்த்தி இருக்கிறோம். மீதி இருக்க ட்ரோன்ஸ் 1-2 போய் கீழே விழுந்து அதுதான் அந்த சேதாரத்தை நீங்க இப்ப காமிச்சிங்க. குப்வாரா செக்டர் எல்லா செக்டர்ல
ஸோ இதுல என்ன பாக்குறோம்னா, இந்த மேஜர் ஸ்கேல் பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸ் வந்து நம்ம நாட்டுல விடுது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, முன்னால இருந்து பஞ்சாப் பார்டர்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ட்ரோன்ஸ்ல வந்து போதைப் பொருட்கள் அவங்க இங்க வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்காங்க, வெப்பன்ஸ் டிராப் பண்ணி போயிருக்காங்க. இன்னைக்கு பாம்ஸ் அனுப்புறாங்க, வெடிகுண்டு அனுப்புறாங்க அந்த ட்ரோன்ஸ் மூலமா. ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு அங்க தகர்த்தி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஜம்மு ஓட சிஎம் ஃபரூக் அப்துல்லா சாப் வந்து பூஞ்ச் ரஜோரிக்கும் போய் விசிட் பண்ணி இந்த எங்கெங்க இந்த ட்ரோன் அட்டாக் ஆயிருக்கோ அவங்கள விசிட் பண்றதா போயிருக்காங்க. அதனால இப்போ இந்த கவர்மெண்டோட நடவடிக்கை நம்ம பாக்குறோம், உடனுக்குடன் அது நடக்குது. உடனுக்குடன் அவங்க ரியாக்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து அந்த சேதாரமான வீடுகளை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சார், இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அவங்களுடைய தாக்குதல் குறைவதாக இல்லை. தொடர்ச்சியாக அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதிகளுடைய முகாம்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க அட்டம் பண்ணிருக்க எல்லாமே ராணுவ மையங்களாக இருக்கின்றது, ராணுவ முகாம்களாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம ஒரு பெரிய தாக்குதலாக நம்ம சொல்ல வேண்டாம். வெறும் ட்ரோன்ஸ் தான் உள்ள வந்திருக்கு. ரெண்டாவது 1-2 வார் பிளேன்ஸ் வந்திருக்கு, மிசைல்ஸ் வந்திருக்கு. இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸோ இல்ல செகண்ட் ரெஸ்பான்ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண விட்டா நம்ம வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணும்போது அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும். நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் கம்மிங், நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் பீங் சென்ட், அதை பார்த்து நம்ம ஒரு யூகிக்கலாம். அதனால அவங்க இதை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களா இல்ல நம்ம எடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்றது. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு இடத்துல இல்லாம 2-3 இடத்துல குஜராத் ஏரியாலையும் ட்ரோன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளவுதான் இதை பண்ண முடியும், அந்த ஆற்றல் அவங்களுக்கு ஜாஸ்தி இல்லை. 7 நாள் 8 நாள்ன்றது நம்மளோட கணிப்பு. அதனால அவங்க பிகாஸ் சும்மா நம்ம ட்ரோன்ஸ் அனுப்பிச்சா அவ்வளோ ட்ரோன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகும். இதெல்லாம் வந்து சூசைட் ட்ரோன்ஸ் மாதிரி வந்து அது திருப்பி போகாது. ஸோ அந்த ட்ரோன்ஸ் நம்மளுக்கு இங்க கீழே கிடைக்கும். அதை வச்சு நான் நிறைய இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி அவங்க மிசைல்ஸோ பிளெயின்லாம் விழுந்தா அதை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்கலாம். அதனால நம்ம வந்து என்னென்ன ட்ரோன்ஸ் தான் நம்ம அமைச்சிருக்கிறோம், முன்னால மிசைல்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறோம், அது வந்து அந்தந்த இடத்துல போய் அதோட வேலையை செஞ்சு நம்மளுக்கு வெற்றியை எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போத்த நிலைமையில என்னன்னா, the war is generally under our control. உயிர் சேதாரம் மிலிட்ரியில ஆகல. மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் நீங்க அட்டாக் பண்றதுனால வார் எஸ்கலேட் பண்றாங்களான்னு கேட்டா கரெக்ட் தான். இது ஆப்ரேஷனா இருக்கிற சிந்தூரை வந்து வார் மூலமா வார் நோக்கி எடுத்துட்டு போறதா, அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இந்த இடத்துல அவங்க வார்ன்னு போயிட்டா நாளைக்கு வந்து ஒரு சின்ன நேஷன் வந்து பெரிய நேஷன் அட்டாக் பண்ணிருக்கு, எங்களுக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டேன்றாங்க, காசு எங்களுக்கு இல்லை, எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆங்கிள் அவங்க எடுத்துட்டு போறதுல தான் அவங்களோட எய்ம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சிங்கிங் எக்கானமியில ஒண்ணுமே இல்லை. அவங்க நார்மலாவே அவங்க மற்றவங்க கிட்ட ஏடு கேட்டு தான் வரணும். இப்போ இந்த நேரத்துல அவங்க ரொம்ப ஓப்பனா கேட்பாங்க, ஏடு நிறைய கிடைக்கும். ஏன்னா எக்கனாமிக் ரீபில்டிங் ஆஃப் த கண்ட்ரி அப்படிலாம் அவங்க சொல்லலாம். ஸோ அதுதான் அவங்களோட எய்மை ப்ரூவ் பண்ணி நம்மள கொஞ்சம் வாருக்கு எடுத்துட்டு போறதுக்காக. நம்ம எக்கனாமிக்கு இது வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம ஏடு கேட்கவும் மாட்டோம், கேட்டாலும் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம வந்து ஆத்ம நிர்பர்தா செல்ஃப் ரிலையன்ஸ்ல நம்ம இருக்கிற ஸ்டேஜ்ல ஸோ நம்ம இதை கொஞ்சம் கண்டெயின் பண்ணி சீக்கிரம் அது முடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. லாகூர்ல வான் தடுப்பு அமைப்பை தகர்த்திருப்பதாக இந்தியா வந்து நேற்று வெளியுறவுத்துறை செயலர் தெரிவித்திருந்தார். இந்த பாகிஸ்தானினுடைய வான் தடுப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறதா? இதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு என்னன்னு பாக்குறீங்க சார்? இது ரொம்ப முக்கியமான நியூஸ். HQ-9 அவங்களோட சைனீஸ் எக்யூப்மெண்ட் இருக்கு. அது வந்து நம்ம S-400 நம்ம கிட்ட 400னா 400 கிலோமீட்டர்ஸ் பார்டர் ஃப்ரண்டேஜ் டிஸ்டன்ஸ் இல்லை, ஃப்ரண்டேஜ் அது கவர் பண்ணும். இதுக்கு ஒரு கம்பேரிஷன்ல அந்த HQ-9 வந்து அவ்வளவு வந்து சரியில்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு நேற்று கிரவுண்ட்ல. அது வந்து சைனீஸ், நம்ம கிட்ட இருக்குது ரஷ்யன். அந்த HQ-9 என்னன்னா, அதை வந்து அவங்க வந்து அப்படியே சைனாக்கு வந்து ஓனா பண்ற அபிலிட்டி இல்லை. திருட்டுத்தனமாவோ இல்ல டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாவோ மற்ற ரஷ்யா அமெரிக்கான்ற நாடுகள்ல இருந்து அது
அந்த எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல் எடுத்து அதே மாதிரி பண்ணி அவங்களோட பேர் போட்டு பண்றது தான் இது சைனாவோட வேலை. இவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல அவ்வளோ எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல்ல ரொம்ப சீக்கிரம் இது பண்ண முடியாது. ரைட் ஃப்ரம் த நியூக்ளியர் டெக்னாலஜி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி பாகிஸ்தானும் இந்த மாதிரி வேலையில தான் எடுக்குது, செல்ஃப் டெவலப்டு இல்லை. அதனால ஓரளவுக்கு போனோன்னா அவங்க வந்து ரஷ்யா மேல தான் டிபெண்ட் பண்ணணும். HQ-9 வந்து S-300 ஒரு காப்பி அதே அவங்க எடுத்து அந்த டிசைன் எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதோட ரோபோஸ்ட்னஸ், அதோட மெட்டலஜியோட எஃபெக்டிவ்னஸ் ரஷ்யாவோட லெவலுக்கு இருக்குமா என்னன்றது பெரிய டவுட்டு தான். அதனாலதான் அதை வந்து நம்ம இன்னைக்கு தகர்த்து முடிஞ்சது. அந்த ஒரு நகரத்துல தகர்த்திட்டா அந்த நகரம் வந்து ஏர் டிஃபென்ஸ் இல்ல அதுல வந்து இன்னைக்கு அது போயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம நினைச்சா நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் அங்க அனுப்பி அங்க வந்து நம்ம பாம்பு போட வசதி நம்மளுக்கு இப்போ அது பண்ணி கொடுத்துருச்சு அந்த எக்யூப்மெண்ட்னால. இப்போ whenever you attack military installation or military equipments, இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணும்போது அது ஒரு இட் கேன் பி கன்சிடர்ட் as an act of war. ஸோ நம்ம ஆப்சுந்தூர்ல இருந்து வார் போனோமா இல்லையா, வார் ஒரு நிலைமைக்கு போயிட்டோமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா நம்மளே அது வார்ன்னு சொல்லி எஸ்கலேட் பண்ண வேண்டாம். வார்ன்னு பார்த்தா ஹோல் கண்ட்ரியுமே வார். அவங்க கண்ட்ரி நம்ம டிஃப்ரெண்ட் இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க வந்து ஒரு 2-3 ஸ்டேட் தான் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். நம்ம சி ரூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா அவங்க வெறும் இந்த 3 கண்ட்ரி, இந்த 3 ஸ்டேட்டு இல்லைன்னா கொஞ்சம் உள்ள இருக்க ஸ்டேட் தான் பண்ண முடியும். எக்காரணத்து கொண்டும் அவங்க அஃப்கோர்ஸ் நியூக்ளியரோ இல்ல மற்ற ஏவுகணை வச்சு அவங்க போபால் மாதிரி இடத்துல பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது எப்படி போகும், அங்கேயே லோக்கலைஸ் ஆகுமா என்னன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா சி ரூட்டை நம்ம இது பண்ணிட்டா அதை லோக்கலைஸ் ஆக சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்கு. பாகிஸ்தானினுடைய வான் தடுப்பு அமைப்பான HQ-9 செயலிலிருந்து இருக்கிறது. லாகூரை பாதுகாக்க வேண்டிய வான் தடுப்பு அமைப்பை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. HQ-9ஐ விட இந்தியாவினுடைய S-400 சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு இந்திய ராணுவம் நேற்று பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் தெரிவித்ததை நீங்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறீர்கள் கர்னல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.